ப்ரெக்னென்சிக்கு நம்மளோட ஹெச்பி லெவலை கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாங்க, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் சரி, அவங்களோட ஹெச்பி லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது என்னோடய ஹெச்பி லெவல் பார்த்திங்கன்னா 7 தான் இருந்தது. என்னோடய டாக்டர் என்னை அப்படி திட்டுனாங்க. ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பீரியட் ஃப்ளோவுமே கரெக்டாக இருக்காது. இப்படி இருந்தால் எப்படி வந்து நீ ப்ரெக்னென்ட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்து எனக்கு ஒரு 10 லெவலில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அந்த 10 வந்து எனக்கு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு என்னை டாக்டர் எல்லாருமே திட்டி கிட்டத்தட்ட 6 அயன் இன்ஜெக்ஷன் நான் ஏற்றினேன். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஹெச்பி லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போலேருந்தே. அப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனாலும் தேவையில்லாமல் அயன் இன்ஜெக்ஷன், பிளட் அந்த மாதிரிலாம் ஏற்றுறது வராது. நான் என்னோட ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ண என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன்னா, கீரை சாப்பிட்டேன், டெய்லி கீரை சாப்பிட்டேன், எக்கு சாப்பிட்டேன், பொமோகிரானேட் சாப்பிடுவேன், டெய்லி சாப்பிடுவேன் பொமோகிரானேட். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நான் முட்டை போட்டு பொரியல் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ருவேன். வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக நான் பீட்ரூட் பொரியல் எடுத்துப்பேன். ட்ரை கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுவேன், நான் நைட்டு வந்து ஒரு 5-6 வந்து வாட்டரில் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அந்த வாட்டரோட சேர்த்து அந்த ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்ருவேன். முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கிட்டேன். மட்டன், ஈரல் கூட நல்லா வந்து ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். என்னோட டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் அது மட்டும் சேர்த்துக்கல. நீங்கள் அது சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அது பிடிக்கும்னா தயவுசெய்து உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹெல்ப் பண்ணும் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ண. நான் இதெல்லாம் சாப்பிட்டதுனால கரெக்டாக என்னோட டெலிவரி டைமில் எனக்கு 12 பாயிண்ட் கிட்ட இருந்தது ஹெச்பி லெவல்.